guys, welcome to DRTR YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜர்னலுக்கு தேவையான அந்த மாஸ்க் டேப் மாதிரி ஒன்று ஒட்டும் பார்த்தீங்களா, அதான் இன்னைக்கு எப்படி பண்ண போறோம்னு பார்த்துக்கோம். ஆல்ரெடி நான் 2 பண்ணிட்டேன். இந்த ஃப்ளார் மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த ஹார்ட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். இன்னொன்று இப்போ பண்ண போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பென், கிளிட்டர் பென் தான் நம்ம இதுக்கெலாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் கிளிட்டர் பென் எடுத்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன மாதிரி இது பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுட்ஸ், இது அப்படியே ஒன்றுக்கு ஒன்றுக்கா அப்படியே பண்ணிகிட்டே வரணுங்க. நேடாங்க இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. சிம்பிளாக பண்ணாலும் நம்ம ஜோனல்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். அதை நான் யூடியூப்பில் போடுறேன் கூடிய சீக்கிரம். கொஞ்சம் இங்கே கேப் விட்டு பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம அதுக்குள்ளே பாதி முடிச்சிட்டோம். கைஸ், இப்போது இதெல்லாம் நம்ம டேப் மாதிரி சுற்றும் போது அதுக்கு நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், டேப் ரோலர் மாதிரி. இது சிம்பிள் கைஸ். ஒரு லென்த்தாக ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி சுற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டா முடிஞ்சிருச்சு. இதை நான் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம அப்படியே வந்து இது லைன் பை லைனாக கட் பண்ணி கைஸ். இப்போ நம்ம இந்த ரோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம வேறு கலர் கொடுக்க போகிறோம். இந்த பென் எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு கலர், இது மேலே நம்ம டச் பண்ணுற மாதிரி இந்த க்ளவுட வரணும். கைஸ், இப்போ நம்ம இந்த க்ளவுட் முடிச்சாச்சு. இப்போ அது கீழே வந்து நம்ம இன்னொன்று ட்ரா பண்ண போகிறோம். எது மாதிரி ட்ரா பண்ணலான்னு தெரியுமா? ஓகே, நம்ம இங்கே ஆரம்பிச்சு இப்படி போட்டுக்கலாம் வேவ்ஸ் மாதிரி. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை இப்படி போட்டாச்சு. இப்போ ஸ்டாண்டிங்கில் வச்சு இங்கே இருக்க கேப்ஸை நம்ம இப்படி போடணும். நம்ம இங்கே இது பண்ணியாச்சு. இப்போ ப்ளூ கலரில் வந்து
இங்கே சென்டரில் ஒரு ஃப்ளார் ஒரு 2 லைன் விட்டு ஒரு ஃப்ளார். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும். கைஸ் இப்போ பாதி முடிச்சிட்டேன். இங்கே தான் ஒரு மிஸ்டேக் வந்துடுச்சு. இது நடுவில் இது பண்ணிட்டேன். அதுமாதிரி நம்ம அதெல்லாம் விட்டேன். இது மறுபடியும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஒரு 2 விட்டு இங்கே ஒன்று, அடுத்த 2 விட்டுட்டு இங்கே நம்ம அப்படி தான் பண்ணோம். இந்த ஐடியாஸ்லாம் நான் எப்படி எடுக்கிறேன்னா, நானே க்ரியேட்டிவாக ஆன் த ஸ்பாட்லேயே எனக்கு வர க்ரியேட்டிவிட்டிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் அப்படி நான் ஒரு யூடியூப் சேனல் யூஸ் பண்ணுறேன் ஜேர்னல் பண்ணுறதுக்குலாம். அது என்ன யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்மைலிங். அது யூடியூப் சேனல் போய் ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயும் நான் போட்டுப்பேன். இங்கே 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 எல்லாத்தையும் அப்படியே லைனாக வந்துட்டே இருக்கும் கைஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். நான் சிசரால் தான் கட் பண்ணுறேன். எனக்கு சிசராலெலாம் கட் பண்ணாலாம் வராது. அதனால தான் நான் இப்படி கட் பண்ணிடுறேன். இல்லைன்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடும். ஒரு இங்கே நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதை அடுத்த ஃப்ளாருக்கு போகணும். கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஆம் ஸ்டடிங் இட் 7th ஸ்டாண்டர்ட். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போது இதை பண்ணிட்டோமா? இல்லை இந்த பார்ட் இருக்குல்ல, இதை நான் வந்து சிசரால் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் நான் சிசரால் கட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க கூட. கைஸ் நம்ம இங்கே ஸ்கேலான கோடு போட்டோம். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண வராது. என்னடா இவன் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடுறான்னு இருக்காது. நான் அப்படி தான் கைஸ், என்னோட கேரக்டர் அப்படி. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது அப்பா வந்தார். அவர் கொஞ்சம் கோஃபாக இருந்துச்சா, அதனால தான் அதெல்லாம் எடுத்துக்கூடாது. ஓகே கேஸ், இப்போ நம்ம பண்ணியாச்சா? இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சர்க்கிள் வச்சுருந்தோம்ல, சர்க்கிள் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பண்ணது இது, ஓகேவா? அதனால் நான் இப்போது கம்மை போட்டு இங்கே ஒட்டிக்கிறேன். ஏன்னா
நம்ம பெருசாக ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே கம் போட்டு ஒட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் செகண்டாக பண்ணதை நான் இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? செகண்டாக பண்ணதை நான் இப்படி ஒட்டிக்கிறேன். இப்போது நம்ம இதை போட்டுட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக அதுக்கப்புறம் இந்த க்ளவுட்ஸ் பண்ணோம்ல இதை நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு பண்ணோம்ல அதையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். நம்ம யூலோலேருந்து பண்ணி வச்சுருக்கோம். கைஸ் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை, ஓகே. அதனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து புதுசாக பண்ணி காட்டுறேன். அதனால நான் ஆல்ரெடி ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு திக்கான பேப்பர் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு கிழிச்சிட்டு எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி மடிக்கணும். ஓகேங்களா? நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இங்கே லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கிட்டு இங்கே இப்படி மடிச்சணும். ஓகே, இதை நான் பண்ணுறதுன்னா இங்கே கம் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கரெக்டாக இங்கே கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதில் கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்த்தீங்களா? அவள் தான் 2 நிமிஷத்தில் இதை மாதிரி நம்ம ரிங் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம போட்டுடலாம். ஸ்கேலி எடுத்துக்கலாம். வேணாம், நம்ம எவ்வளோ பெருசு பண்ணி வச்சுருந்தோம்ல இங்கே கம் போட்டுக்கலாம். இங்கே தான் வீக்கான பாயிண்ட். அதனால் இங்கே கம் போட்டுக்கிட்டு நம்ம இந்த ஹார்ட்டினை இதை ஊற்றி நம்ம அப்படியே சுற்ற வேண்டியது தான். இந்த ஹார்ட்டினை அப்படியே சுற்றிட்டே இருங்க. இதை அப்படியே சுற்ற வேண்டியது தான். நம்ம இப்போ பாதி பண்ணிட்டோம். இங்கே அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க கைஸ். பண்ணிட்டுதான் இப்போ நம்ம இங்கே லைட்டாக கம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போது அவள் தான் நம்மளுக்கு ஒரு டேக் பண்ணி வச்சு பிடிச்சிக்கிச்சு. நான் உங்களுக்கு வீடியோ கட் கண்ணு ஒழுங்காக ஓகேவா? நம்ம இந்த டேப் பிரிச்சு பண்ணியாச்சு. இதை எப்போ வேணாலும் நம்ம இதை பிரிச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3-4 பண்ணியிருந்தோம் கைஸ். அந்த 4ல் இதான் வந்துருந்துச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறேங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய், டாட்டா.